ஸ்டாக் மார்க்கெட் ஆபத்தானதா சரியான முதலீடா? ரொம்ப நல்ல முதலீடு. இப்போ நீங்கள் வந்து இப்போ டூரிங் டாக்கீஸ் நடத்துகிறீங்க. நான் வந்து இன்றைக்கி கார்த்தால உங்களோட பங்குதாரராகிறேன், உங்களோட பார்ட்னராகிறேன். இன்றைக்கி கார்த்தால உங்களை பங்குதாரர் ஆகிட்டு அடுத்த நாளைக்கு கார்த்தால நான் பணத்தில் பங்கு கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் உங்களோட பங்குதாரர் ஆனோன்னா 10 வருஷம் உங்களோட வந்தேன்னா நான் போட்ட 100 ரூபா 10,000 ஆகும். இப்போ நான் டாடா ஸ்டீல் ரத்தன் டாட்டாவோட பார்ட்னராக இருக்கணும். இப்போ அவர் தம்பி வந்திருக்கார் நியல் டாட்டாவோட பார்ட்னராக இருக்கணும்னா நான் வந்து இன்றைக்கி பார்ட்னராகி நாளைக்கு பார்ட்னர் ஆக முடியாது. முக்கால்வாசி பேர் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில். அது இப்போ எங்கள் அப்பா டாடா ஸ்டீலில் வேலையாக இருந்தார். முதல் வேலை டாடா ஸ்டீலில் இருந்தார் ஜம்ஷெட்பூரில். நான் பிறந்த ஊர் அது. எங்கள் அப்பாவுக்கு ₹1 அந்த ஷேர் கொடுத்தாங்க. அந்த ஷேர் நான் இன்னும் இன்றைக்கி வச்சுருக்கேன். அது குட்டி போட்டு ஒரு 100 ஷேர் கொடுத்தது இன்றைக்கி 2000-3000 ஷேர் ஆகிருக்கும். ஒரு ஷேரு வந்து ₹1 கொடுத்தது இன்றைக்கி அது 3000 ஷேரு. ஒரு ஷேரு என்ன 200 கிட்ட இருக்குது. ₹1 இருந்தது இன்றைக்கி 6 லட்ச ரூபா. 100 இருந்தது இன்றைக்கி 6 லட்ச ரூபா இருக்குது. வெறும் அது 6 லட்ச ரூபா மட்டும் இல்லை, வருஷம் இப்போ லாபத்தில் ஒரு பங்குன்னு பணம் கொடுத்துட்டே தானே இருக்காங்க. இந்த வாட்டி கூட எனக்கு 8000 செக் வந்தது. நாங்கள் போட்டது ₹1. அது மாதிரி முதலாளி யார் இருப்பாங்க? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாங் டேர்மாக வச்சுக்கணும் பிஸ்னஸ். ஆமாம், பிஸ்னஸ்னாலே பார்ட்னர் தானே. இப்போ டூரிங் டாக்கீஸ் எவ்வளோ நாளாக நடத்துகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு லாபம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஒரு மாதம் வாடகை, இடம், சம்பளம் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் லாபம். கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட 1.25 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா ஆரம்பிச்சும் போது அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஒரு நாளைக்கு நீங்கள் கமல்ஹாசன் இன்டர்வியூ போடுவீங்க, ஒரு நாளைக்கு சாதாரண ஆளோட இன்டர்வியூ போடுவீங்க. கமல்ஹாசன் இன்டர்வியூ போட்டால் நிறைய ஓடும், மற்ற இன்டர்வியூ போட்டால் சரியாக ஓடாது. ஸோ இன்றைக்கி தினம் கடையை திறக்கிறது இப்படி தான் நடக்கும், இவ்வளோ தான் நடக்கும்னு தெரியாது. சித்ரா லக்ஷ்மணன் சார் நல்லது, அவர் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணுறா, இந்த பிஸ்னஸ் அவருக்கு தெரியும், இவரோட நம்ம பயணிப்போம். நீங்கள் போட்ட நம்பிக்கையானவர். லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஆனால் அவருக்கு லாபம் வந்து எனக்கு நஷ்டம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். கரெக்ட். ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டின்னு. கரெக்ட். இப்போ அம்பானிகிட்ட என்கிட்ட ஷேரே இருக்காது, என்னாலும் நம்ப மாட்டானோ. அப்படியே நான் நம்ப மாட்டேன். அது என்னோட பிரின்சிபல். இப்போ சரவணன் சாரை பற்றி நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் மாமாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரவணன் சார். கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்ண முடின்னு சேரை போட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி முதலாளியை போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம போகிறோம், நம்ம பணம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த சேஃப்டி இருக்கிற இடத்துல நீங்கள் பணம் போட்டேன்னா கவலையே கிடையாது. இப்போ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை, பெரும்பாலான இப்போ ட்ரேடிங் ஸ்டாக் அது அவங்க பண்ணுறவங்க டெய்லி தானே பண்ணுறாங்க. அது பண்ணுறது தப்பு, நிச்சயமாக நஷ்டம்தான். 100க்கு 100 நஷ்டம். தினம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 100க்கு 100 பேர் நஷ்டம் தான். லாபமே சம்பாதிக்க முடியாது. லாபம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறோம், உங்கள்கிட்ட போய் சொல்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே விதத்தில் தான் காசு பண்ண முடியும். அது நீங்கள் வந்து வருமானத்துக்காக பண்ண முடியாது. சொத்தை பெருக்கத்துக்கு வேணால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகலாமே தவிர மாதம் வருமானம் வரதுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகவே முடியாது. பட் இன்றைக்கி பல பேர் பணத்தை அதில் தானே தொலைச்சிட்ருக்காங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, கத்தின்னு ஒன்று இருக்குது. கத்தியை வச்சு நான் சொன்ன மாதிரி பழத்தை அறுக்கலாம், இல்லை கையை அறுத்துக்கலாம். அந்த சாய்ஸ் உங்கள்கிட்ட தானே கொடுத்துருக்கான். பேராசைங்கிறது வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் என்வி, ஜெல்லசி, கிரீடு. ரைட்டாக பேராசை இருந்தால் பெருநஷ்டம்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இது மாதிரி ஷேர்ஸ் வாங்குறது வந்து பெட்டரா, இல்லை கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒருத்தருக்கு பொருளாதாரத்தின ரீதியாக அது வந்து அது வந்து கோல்டில் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னால் நார்மல். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் அட்வான்டேஜ். ஒரு சாமானியன் மிடில் கிளாஸில் இருக்கிறவனு கோல்டு ஏன் அட்வான்டேஜ்னால் அது தினம் ஏறி இறங்கி உங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுக்காது. நான் சொல்கிறது புரியுதா? தினம் ஏறி இறங்கி உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் ஏறாது. தங்கத்தை வாங்கினோமா உள்ளே வச்சோமா அது பாட்டுக்கு ஏறிண்டே போகும். ஸோ அதில் உங்களுக்கு பெட்டர். இன்னொன்று தங்கத்தை உங்களுக்கு அவசரம்னா தங்கத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா 10% உங்களுக்கு பேங்க்லேயே 80% கடன் கொடுத்துருவோம். அதில் ஃபார் மிடில் கிளாஸ் தங்கம் தான் ரொம்ப உச்சிதம். மிடில் கிளாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பதில் தங்கத்தில் தான் இருக்கணும். அதான் நான் எப்போதும் சொல்கிறது. முன்னாடி 400 கிராம் சொல்லிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் 200 கிராம் தங்கத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரணும். உங்கள் வீட்டில் 200 கிராம் இருந்தால் அதுக்கப்புறம் தான் நீ வரணும். ஒரு வீட்டில் அவசரம்னா 200 கிராம் வேணும் இல்லையா? 200 கிராம் இருந்தால் தானே. இப்போ சடனாக எனக்கு வேலை போயிடுச்சு. 200 கிராம்ங்கிறது நீங்கள் 30 லட்ச ரூபா கிட்ட ஆகிடுச்சு. 28 லட்ச ரூபா. எனக்கு அதுக்கு என்சை 20 லட்ச ரூபா கிடைக்கும். 20 மாதத்துக்கு நான் கவலைப்படாமல் சாப்பிட்லாம் இல்லையா? ஸோ எனக்கு இப்போ வந்து மன உடைச்சல் இருக்காது. என் ஒய்ஃப் என்ன பண்ண போகிறா, நான் வாடகைக்கு என்ன பண்ண போகிறேன், குழந்தைகள் ஃபீஸுக்கு என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது.
அப்போ நான் பீஸ்ஃபுல்லாக என் வேலையை செஞ்சு திரும்பி கம்பேக் பண்ணி அந்த நகையை திரும்பி நகையை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஆபத்து கஷ்டம் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் வருதோ அப்போ தங்கம் உங்களை உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது. நிலம் உதவாது, ஸ்டாக் உதவாது, ஒன்றுமே உதவாது, கார்மெண்ட்டே உதவாது, தங்கம் தான் உதவும். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது பெட்டரா இல்லை கோல்டு வாங்குறது? கோல்டெல்லாம் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. தங்கம் வரைக்கும் ஃபிசிக்கலாக ஒரு 300-400 கோல்டு கிராம் உங்கள்கிட்ட வீட்டில் லாக்கரில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சேஃபுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ கோல்டாக இருந்தாலும் உடனடியாக பணத்தை வாங்கிக்க முடியும் இல்லையா? திரும்ப அதெல்லாம் வாங்க முடியாது. அதான் செபி சொல்லிட்டானே, அது எங்கள் கோல்டே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டோம். சாவரின் கோல்ட் பாண்ட்லேயே பெல்ட்டு கார்மெண்ட்டே வாபஸ் வாங்கிடுச்சு. சாவரின் கோல்ட் பாண்ட் சொன்னபோது ஒரு கண்டிஷனு, இன்றைக்கி அந்த கண்டிஷனே மாற்றிட்டாங்கல்ல கவர்மெண்ட்டே. இப்போ பல பேங்கில் இந்த ETF கோல்டு விற்கிறாங்களா? அதெல்லாம் வந்து அது உங்கள் நம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஒரு நாளைக்கு கார்மெண்ட் வச்சுக்கூடாது தங்கத்தைன்ட்டான்னா, இப்போ சடனாக ஒருத்தர் வந்தார் 8 மணிக்கு, அப்பப்போ 8 மணிக்கு அவதாரம் எடுப்பார். ஒரு வாட்டி வந்து 500 செல்லாதுன்னார், 1000 செல்லாதுன்னார். இன்னொரு நாளைக்கு 8 மணிக்கு வந்து இன்னொன்று சொன்னார். இன்னும் 8 மணிக்கு வந்து இனிமேல் தங்கத்தை வாங்காதன்னார். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு வந்து உன் தங்கம்னா என் தங்கம்ன்றார்னா என்ன பண்ணுவீங்க? இது நடந்திருக்கு. அமெரிக்காலேயே நடந்திருக்கு. 1938-39 ரூஸ்வெல்ட்னு அவங்களோட ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான பிரசிடெண்ட்டு தங்கத்தை திரும்பி கார்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். இப்போ நிலேஷ் ஷான்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ இருக்கிறவரோட அட்வைசராக இருக்கார். அவரே என்ன சொல்கிறாரு, மக்கள்கிட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே தங்கம் டாலரில் $6 லட்சம் கோடி இருக்குது. அந்த தங்கம் வேஸ்ட்டாக இருக்குது, அது கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு அவர் 3 வாட்டி சொல்லிட்டார். ஸோ நீங்கள் அப்போ கோல்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஓவர் நைட் எடுத்துருவோம். ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருந்தா எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்கள்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமா, இல்லை எங்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ கோல்டுன்றது ஆபத்தானதுதான்றீங்க. எந்த நேரமும் கத்தி தலைக்கு மேலே கத்தி தான். ஆமாம், ஏன்னா ஒன்று என் சொத்தை நான் கணக்கு காட்ட சொல்கிறேன், நான் கணக்கு காட்டலாம். நான் ஆபத்துக்குன்னு வச்சுருக்கிறது எனக்கு எல்லாமே இப்போ யூதவர்களுக்கு ஆச்சு. இது ஆயிருக்கானா திரும்பி ஹிஸ்ட்ரியாக சொல்கிறேன். நான் இந்தியாவை வச்சு மட்டும் சொல்லலை. யூரோப்பில் ஹிட்லர் வந்தான், யூதவர்கள் ஓடி போனாங்க. எந்த யூதவர்கள்லாம் தங்கத்தோடு ஓடினானோ நேராக 5 ஸ்டார் ஹோட்டலில் இறங்கினான். தங்கம் இல்லாத யூதவர்கள் டெத் கேம்புக்கு போய் செத்தான். தமிழ்நாட்டிலேயே ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க, தங்கம் இல்லாத வந்த ஸ்ரீலங்கன் இன்றைக்கி வரைக்கும் கேம்பில் இருக்கான். முந்தா நேற்று கூட ஒரு பொண்ணு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சு, கேம்ப்லன்னு படிச்சிருப்போம். ஆனால் தங்கத்தோடு வந்த ஸ்ரீலங்கன்னு திருச்சியில் 3 ஹோட்டல் கட்டிட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான். பொருளாதார தன்னிறைவு அவனுக்கு இருக்கிறதுனால. ஆமாம். ஸோ தங்கங்கிறது உங்களோட கடைசி லைன் ஆஃப் டிஃபென்ஸ். எனக்கு வேலை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, காசு இல்லை, ஒன்றும் இல்லைன்னா ஊரை விட்டு ஓடி போகிறதையாவது உங்கள்கிட்ட ஒரு 300 கிராம் 400 கிராம் தங்கம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஊரில் வேணால் போய் படிச்சுப்பீங்க. தங்கமோ வெள்ளியோன்னு சொல்லலாமா? இல்லை தங்கம் தான். வெள்ளி காசு கிடையாது, தங்கம் தான் காசு. அப்படியா? ஏன்? அதாவது அதுதான் ஹியூமன், அப்படி தான். அதுக்கப்புறம் நான் 1 லட்சம் வருஷ ஹிஸ்ட்ரியை சொல்லணும் உங்களுக்கு. அது வந்து ஒரு 1000 வருஷம் வரலாறு. அது தங்கம் தான் மெயின். சில்வர் இருந்தது 120 வருஷத்துக்கு முன்னாடி. சில்வர் போயிடுச்சு. மானிட்ரி மெட்டல்மோ. கோல்டு இஸ் தி ஒன்லி மானிட்ரி மெட்டல். பிளாட்டினமும் கிடையாது, சில்வரும் கிடையாது. இப்போ பொதுவாக தங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சூஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு பக்கம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க, சிலர் வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. வெள்ளியில் யூஸ் பண்ணால் தப்பு, மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டு 2012க்கு அப்புறம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் வாங்கியிருந்தாங்களோ, 2012-13க்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்களோ, சில பேருக்கு லக் அடிச்சிருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சிட்டி மூவ் ஆகிருக்கலாம். இல்லாட்டா 2012க்கு அப்புறம் போட்டவங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட்டாக ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ ஏறினதே கிடையாது. ரைட்டாக. அண்ட் இப்போ வாங்குறதெல்லாம் எப்படின்னா ஹவுசிங் லோன் போட்டு வாங்குறாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் 20 வருஷத்தில் 3 மடங்கு கட்டிடுவீங்க. உண்மைதான். 20 லட்ச ரூபாய்க்கு போட்டு 60 லட்ச ரூபா கட்டிடுவீங்க. அப்போ அந்த 40 நம்ம வீடை விற்கிறச்ச இந்த கட்டின வட்டியை மறந்துடுறோம். நான் 25 லட்ச ரூபாய் வாங்கினேன்ப்பா, இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறேங்க. நீ கட்டின 40 லட்ச ரூபா வட்டி யார் கொடுக்குறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நிலைமையில் 400-300 கிராம் தங்கம் இருக்கிறது தான் சேஃப்டி. ஸோ வீடு வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஃப்டி அப்படி கிடையாது. பெரிய படம் நீங்கள் செல்வந்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கிக்கலாமே தவிர கடன் வச்சு வீடு வாங்குறது சேஃப்டி கிடையாது. இந்த காலத்தில் ஒரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள் யார் வீடு வாங்கலையோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்க எங்கேயாவது ஐடி கம்பெனிக்கு போனாங்கன்னா அவன் தலையில் வெண்ணையை கட்டி ஒரு வீடை வாங்கி வச்சிடுறது.
பட் அந்த பையன் இங்கே தான் இருக்க போகிறான்னு எப்படி தெரிய போகிறது? லைஃப் லாங் ஒரே ஊரில் இருக்க போகிறான்னு எப்படி தெரிய போகிறது? இங்கே நீங்கள் கடனை வாங்கி வீடை வாங்கிட்டு அவனை தூக்கி பெங்களூரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை நாளைக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கடன் 20 வருஷத்தில் நான் வாழ்க்கையில் எங்கே இருப்பேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி டூரிங் டாக்கீஸு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அப்போ 20 வருஷத்துக்கு எப்படி நம்மளால் தைரியமாக கடன் வாங்க முடியும்? ஏதாவது நம்ம பண்ணதை 20 வருஷத்துக்கு முன்னாடி சித்ரா லக்ஷ்மணன் இதுதான் பண்ணுவார்னு உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? என் வாழ்க்கை இங்கே போய் இப்படி நிற்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையை எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியாத போது நம்ம எப்படி 20 வருஷத்துக்கு தைரியமாக கடன் வாங்க முடியும்? அண்ட் இன்றைக்கி 2012க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க ஒரு வாடகை ரொம்ப ஸ்வல்ப வாடகை கொடுக்கணும். இஎம்ஐங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஒரு வீடு நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மெட்ராஸில் வாங்கினீங்கன்னா அதோட வாடகை 15,000 ரூபா தான் இருக்கும். அதோட இஎம்ஐனா நீங்கள் 60,000 ரூபா கட்டணும். 65 ரூபா எது கட்டணும்? நீங்கள் அந்த 15,000 ரூபாவை கட்டிட்டு 40,000 ரூபாய்க்கு மாதம் தங்கம் வாங்கியிருந்தா இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன? இல்லை, நான் அப்படி நினைக்க மாட்டேன். இந்த 60 ரூபா கட்டினாலும் ஒரு 15 வருஷத்துக்கு 15 வருஷம் நீங்கள் என்ன சொந்தமாகுது. அதுக்கு முன்னாடி தான் நம்ம கேட்டோமே. 15 வருஷத்தில் எங்கே இருப்போன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் அதை பண்ணியிருந்தேன்னா தங்கத்தை தள்ளிட்டு வீட்டை கேஷாக வாங்கியிருக்கலாமே, வட்டி கட்ட வேண்டாமே. 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 3,500 ரூபா 4,000 ரூபா தானே இருந்தது. அப்போ நீங்கள் மாதம் 40,000 ரூபா தங்கம் வாங்கியிருந்தா நீங்கள் வாங்கின தங்கத்தை காமிச்சிங்கன்னா பேங்க் வீட்டை உங்கள் பேரில் மாற்றிட போகிறாங்க. இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் பல பேர் வீடு வாங்குறாங்கன்றது உங்களுடைய வாதமா? விழிப்புணர்வுன்னு கிடையாது. ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு டிசையர் இருக்குது, வீடு வாங்கணும், தனி வீடு. நிறைய பேர் நம்புகிறாங்க தனி வீடு இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு. அதெல்லாம் தவறு. எனக்கு இப்போ 59 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு குண்டூசி நிலம் கூட வாங்கினது கிடையாது. அப்படியா? நான் க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு குண்டூசி நிலம் கூட வாங்கினது கிடையாது. நான் வாங்கி விற்றதெல்லாம் 2012க்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். புரியுது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடு. பட் ரியல் எஸ்டேட் ஃபார் கீப்பிங் நான் வாங்கினதே கிடையாது. வாங்கி விற்கிறதுக்காக வாங்கப்பட்டது. அப்போ எனக்கு 2 நல்லா இருந்தது. ஒரு பில்டர் கட்டிகிட்டு இருந்தான். அப்போ நம்ம லோன் போட்டாலே வாடகையே இஎம்ஐயோட ஜாஸ்தியாக வந்தது. 3 மாதத்தில் 4 வருஷத்தில் உங்கள் சினிமாவில் பிரபலமாக இருக்கிற வைஜெயந்தி மலாட்டை தான் விற்றாங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த கட்டுமான நிறுவனங்கள் எதை நம்பி பல கோடி ரூபாய் எவ்வளோ வீடு காலியாக இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் சார், ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு ஒன்று இருக்குது. கேளம்பாக்கம் முறையாக மகாபலிபுரம் போங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டு காலியாக இருக்குதுன்னு பாருங்கள், பயந்துருவீங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு செங்கல்பட்டு சைடாக போங்க, எல்லா ஃப்ளாட்டும் காலியாக தானே இருக்குது. அன்சோல்டு ஃப்ளாட்டு ஜாஸ்தியாக தானே இருக்குது. பேப்பரை திறந்தால், ஹிந்து பேப்பரை திறந்தால் அது தானே அட்வர்டைஸ்மெண்ட்டே வருது. ஒரு பொருள் நல்லா விற்கிறதுனா அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்களா? கட்டுமானத்துறை ஆபத்தில் இருக்கா? அப்போ பெரிய ஆபத்தில் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல வீடு கட்டணுன்னா 4,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே லேண்டு வாங்கணும். அதெல்லாம் வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர்ட்ட பணம் இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு வீடு 2 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு வைங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வீடு 1,50 கோடி 2 கோடின்னு சொல்லுவோம். இந்த ஏரியா 2 கோடி இருந்தால் இந்த ஏரியாவில் நான் ஏன் வீடு வாங்குவேன்? இப்போ நீங்கள் இருக்கல ஐயப்பன் தாங்கல் ஒரு வீடு ஏன் போனீங்கன்னீங்களா? 2 கோடி இருந்தால் இங்கே வீடு வாங்குவீங்களா, அங்கே வீடு வாங்குவீங்களா? அந்த வீட்டில் என்னெல்லாம் வாக்கிங் ட்ராக் இருக்குது, பசுமை இருக்குது. அப்போ இங்கே வருவா நான் வெஸ்ட் மாம்பலத்துக்கு யாராவது? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவு. அது நான் இருந்தது இல்லை சார். பட் ஆனால் நான் இன்னொன்று சொல்லிடணும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீடு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்ததே கிடையாது. அதனால் அந்த வழி எனக்கு தெரியாது. பட் எக்கனாமிக்கலி இன்றைக்கி இருக்க 2014க்கு அப்புறம் வந்த இதில் வாடகை வீட்டில் இருக்கிறது பெட்டர். இப்போ நான் வீடு வாங்க வேணாம், எனக்கு வீடு இல்லை அப்படின்னா நான் காசு கொடுத்து வீடு வாங்க வேணாம், வாங்க மாட்டேன். வாடகைக்கு போயிட்டு அந்த மீதி இருக்கிற பணத்தை பேங்க்கில் போட்டாலே ஜாஸ்தி சம்பளம் வரும். இல்லை, மற்றவருடைய பேருடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ 60,000 ரூபா வாடகை கட்டுறேன்னா இந்த 60,000த்தை நான் லோன் அப்படி கட்ட முடியலையே. நீங்கள் 60,000 ரூபா 15,000 ரூபா கட்டுற வாடகை தான் நீங்கள் 60,000 ரூபா கட்டுறீங்க. என் ஆஃபீஸில் சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் லோன் வாங்குவாங்க. அவங்கள்ட்டலாம் இந்த கணக்கை போட்டு காட்டுவேன். என் கேமராமேன் மயிலாப்பூரில் வீடு வாங்கிட்டான் ஒன்று, சின்ன வீடு. அவனுக்கு கணக்கு போட்டே அவனை அழவிட்டுப்பானோ. எப்போ போட்டான், மாதம் அன்றைக்கி என்னெல்லாம் தங்கம் விலை இருந்தது, இஎம்ஐக்கு பதிலாக அவன் தங்கமாக வாங்கியிருந்தான்னா இன்றைக்கி அவனோட சொத்து எவ்வளோ, வீடோட விலை எவ்வளோன்னு. ஐயோ 3 வீடு வாங்கியிருப்பேன்னு. ஸோ உங்களுடைய பார்வையின்படி குடியிருக்கிறதுக்காக வீடு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வீடு வாங்கக்கூடாது. டெஃபினட்டாக வாங்கக்கூடாது.
இட்ஸ் a வெரி புவர் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பாருங்கள், நீங்கள் வந்து 50 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருப்பீங்க. மெட்ராஸில் எவ்வளோ தியேட்டர் மவுண்ட் ரோட்டில் என்னெல்லாம் தியேட்டர் இருந்ததுன்னு மக்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அலங்கார்னு ஒரு தியேட்டர் இருந்தது, எவ்வளோ பேருக்கு தெரியும்? அலங்கார் இருந்தது, அந்த பக்கம் சித்ரா இருந்தது, கெய்டி இருந்தது, பிளாசா இருந்தது, வில்லிங்டன் இருந்தது. இருந்தது. எவ்வளோ இப்போ எவ்வளோ தியேட்டர் இருக்குது? இப்போ மவுண்ட் ரோட்டில் தேவியை தவிர ஏதாவது தியேட்டர் இருக்கா? தேவி கேசினோ கேசினோ 2 தான் இருக்குது. ஆமாம், கேசினோ பக்கத்தில் தான் கேட் இருந்து இடிச்சிட்டாங்க. ஸோ கேசினோவும் தேவியும் இருக்குது. இருக்குது, இந்த பக்கம் அண்ணா இருக்குது. அண்ணா ஒன்றும் உயிரோடு வச்சுருக்காங்க. அது ரொம்ப நாள் தாங்காது. ஆனந்த், லிட்டில் ஆனந்து அதெல்லாம் போய் எல்லாமே போயிடுச்சு. சஃபயரு, ப்ளூ எமரல்டு, ப்ளூ டைமண்டு எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? மக்கள் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறது இல்லை. இப்போ நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பாடை வீட்டில் எடுத்துன்னு வரலன்னா என்ன பண்ணுவேன்? நான் டன்சோ பண்ணிவிடுவேன். இப்போ டன்சோ பண்ண மாட்டேன், ஸ்விக்கி சாப்பாட்டில் வாங்கிடுவேன். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொன்னேன்ல, சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடு. உங்கள் பசங்களோட இன்றைக்காவது வெளிநாட்டில் பர்த்டே அது மாதிரி இருந்தால் வெளில போய் சாப்பிடுவீங்களே தவிர, சடனாக போய் ஒரு டீ கடையில் போய் காஃபி கடையில் போய் டிஃபன் கடையில் போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றதுங்கிறது போயிடுச்சு. ஸோ தியேட்டர் போயிடுச்சு, டிஃபன் கடை போயிடுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் போய் உங்கள் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, பையன் பொண்ணுகிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க? அமேசானில் வாங்குவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவாங்களே தவிர கடைக்கு போய் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? முதல்ல கேசட் கடைன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச. இப்போ எல்லாமே உங்களோட ஃபோனில் தான் வருது. கேசட் கடை இல்லை, கேமரா கடை இல்லை, ஃபோன் கடை இல்லை. அப்போ செக்ஷனாக புஸ்தக கடை இல்லை. இகின் பாத்ரூம்ஸ் தவிர வேறு கடையே கிடையாது. ரைட்டா? அப்போ எவ்வளோ புஸ்தக கடை இருந்தது? இருக்குது இப்போமா, ஆனால் ரொம்ப கம்மி. அப்போ எவ்வளோ இருந்தது சார்? இப்போ எவ்வளோ இருந்தது? அந்த வால்யூமோட கணக்கு பண்ணால் கம்மி. இகின் பாத்ரூம்ஸு எனக்கு தெரியும். அதை ஏன் நடத்துகிறோன்னு சில பேர் யோசிக்கிற அளவுக்கு அது ஆயிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அதை நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி பண்ணிடும். ரியல் எஸ்டேட்டுக்கே அவ்வளோ நீடு இருக்காது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் சினிமா பார்க்க போகிறதில்ல, ஹோட்டல் போக போகிறதில்ல, ஆஃபீஸுங்கிறது வெளியில் எங்கேயோ போக போகிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடுச்சு. நீங்கள் இடத்த கட்டி என்ன பண்ணுவேன்? ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் தேவைப்படாது, சின்ன ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் தேவைப்படாது, கடை தேவைப்படாது, சின்ன கடை ஓடாது, சாப்பாடு கடை ஓடாது, தியேட்டர் ஓடாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? கடை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் வச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ போனேன்னா 1/3 ஷாப் காலியாக தான் இருக்கும். நீங்கள் சிட்டி சென்டர் போகிறீங்கன்னா ஷாப் காலியாக இருக்கும். நீங்கள் எந்த மாலுக்கு போனாலும் எந்த மால்லையும் எல்லா கடையும் எப்போதும் ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா டெக்னாலஜினால் ரியல் எஸ்டேட்டோட நீடே குறைஞ்சி போயிடுது. அது ஒன்று. 2வது, தமிழ்நாட்டில் பாப்புலேஷனுங்கிறது குறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பிறந்தது ஒரு 3-4 பேரோட சகோதரர்களாவது பிறந்திருப்பேன். 6 பேர். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? எனக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணு. உங்கள் பிரதருக்கு எவ்வளோ? என் பிரதருக்கு 3. இப்போ பிரதர் பசங்களுக்கு எவ்வளோ பசங்க? அவங்களாம் 1. ஸோ பாப்புலேஷன் குறையிறதா? ஆமாம். ஸோ ஒரு பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கணும்னாலே ஒரு கப்பலுக்கு 2 குழந்தை பிறந்தால் தான் பாப்புலேஷன் ஏறாது, இறங்காமல் 2.1 சொல்லுவோம் நாங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். ஸோ நெய்தர் கோயிங் அப் ஆர் கம்மிங் டவுன், 2.1 இருக்கணும். இப்போ 1.3 இருக்குது தமிழ்நாடு. ஸோ உங்கள் பாப்புலேஷன் குறையிறது. அதனால தான் நீங்கள் சரவணன் போனோன்னா ஹிந்தி தெரிஞ்சால் தான் இட்லி ஆர்டர் பண்ண முடியும். அது ஏன்னா நம்ம பாப்புலேஷன் குறையிறது. ஸோ பாப்புலேஷனும் குறையிறது, டெக்னாலஜியும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே ரியல் எஸ்டேட் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இது மாதிரி கட்டடங்களை வாங்குறது பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இடங்கள் வாங்குறது சேஃபா? அதை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இடத்த வச்சு என்ன பண்ணுவேன்? நாக்க தான் வழிக்கணும். ஏதாவது ஒரு எக்கனாமிக் அசட் வாங்கினோன்னா அதுலேயும் கேஷ் ஃப்ளோ வரணும்ல சார். இப்போ உங்களுக்கு பணம் இல்லை, நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு 12%, 13% அப்படின்னு ஏதோ வட்டி, டிபெண்டிங் ஆன் சேஃப்டி. கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்தா வருஷத்துக்கு எனக்கு 8 ரூபா வரும். நான் லேண்டு வாங்கி வச்சா எனக்கு செலவு தானே. வங்கிகளில் டெபாசிட் போடுறத விட இது பெட்டரா? வங்கியில் டெபாசிட் போடுறதோட மோசமாக ஒன்றும் கிடையாது. நாளைக்கே உங்களுக்கு பணம் ஒன்றுனா ரிட்டர்ன் கிடைக்காது. போன 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்கன்னா நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் பணத்தை நிர்வாகம் பண்ண போகிறவன் யாருன்னே தெரியாது. எவனோ சொன்னான்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க, நான் எடுத்து காட்டுறேன்.